வெளிப்படுத்தின சொப்பனங்களும் அவன் அதிகாரியாய் ஏற்படுத்தின பின்பு அந்த இடத்தில் நிறைவேறப்படுகிறது. தன்னுடைய தகப்பனும் அண்ணன்மார்களும் சாப்பிட உணவு இல்லாமல் அவர்களுடைய எல்லா விதமான ஏழ்மையான ஒரு சூழ்நிலையில் யோசேப்பினிடத்திற்கு வந்து யோசேப்பை பார்த்து அவனை அறிந்து கொள்ள முடியாதபடி இருந்தார்கள். அந்த நேரத்திலும் கூட யோசேப்பு அவர்களை தள்ளாமல் அவர்களுக்கு யோசேப்பு நான் தான் என்று சொல்லுகிற பொழுது அவர்கள் ஆச்சரியப்பட்டு அந்த நேரத்தில் அவர்கள் மகிமையாக அந்த இடத்துல அவனிடத்துல யோசேப்பின் இடத்துல இருக்கிற தானியங்களையும் விளைச்சல்களை வாங்கி கொண்டு போய் தாங்கள் புசித்தார்கள். இப்படிதான் யோசேப்பு கர்த்தருக்குள்ளாக இருந்தபடியினால் அவனுக்கு எல்லா விதமான நன்மையான ஈவுகளும் கொடுக்கப்பட்டது. அவன் எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் அதில் ஜெயத்தை எடுத்தான். தான் செய்யாத தவறுக்கு செய்ததாக அவர்கள் தண்டனை கொடுத்தாலும் ஏற்றுக்கொண்டான். அதனால்தான் யோசேப்பு இந்த நாளைக்கும் நம்ம வேத புத்தகத்தில் தெளிவாக காணப்படுகிறான்.